அந்த போர் சீக்கிரம் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. ஆனா போர் நடந்ததுனால இந்த மத்திய பூமி சின்ன பின்னமாயிடுச்சு. அது பல நூற்றாண்டுகளுக்கு அப்படியே தான் இருந்தது. இப்போ மரணத்துக்கு பல வார்த்தைகளை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இறுதியில மார்கோத் நிச்சயம் வீழ்த்தப்படுவான். ஆனா அதுக்கு நாங்க பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும். ஏன்னா அவனுக்கு உதவியா இருக்கிற ஆர்க்ஸ் மத்திய பூமியோட மூல முடுக்கெல்லாம் ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணமா இருந்தது அவனோட விசுவாசமான சேவகன், ஒரு கொடூரமான தந்திரமான மந்திரவாதி. அவனோட பேரு சௌரான். அவனை கண்டுபிடிச்சு அழிப்பேன்னு என்னோட அண்ணன் சபதம் எடுத்தாரு. ஆனா சௌரான் அதுல முந்திக்கிட்டான். என் அண்ணனோட உடல்ல ஒரு குறியீட்டை பதிச்சான். பெரும் மேதாவிகளால கூட அந்த குறியீட்டோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியல. ஆனா என் அண்ணனை இழந்ததுக்கு அப்புறம் அவரோட சபதத்தை நிறைவேற்றுவேன்னு முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் அவனை தேடி போனோம். உலகத்தோட மூல முடுக்கெல்லாம் சௌரானை தேடணும். போக போக தடயங்கள் குறைஞ்சிட்டே போச்சு. வருடங்கள் ஓடி போச்சு. நூற்றாண்டுகள் கடந்து போச்சு. பல எல்ஸ் அந்த பழைய நாட்களோட வேதனையான நினைவுகளை மறந்து போக ஆரம்பிச்சாங்க. சௌரான் ஒருத்தன் இருந்தாங்கிறதே அவங்க மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சது. அவனால இனி ஆபத்தே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா என்னால அவனை மறக்க முடியல. தளபதி கலாட்ரியன், இந்த படை உலகத்தோட விளிம்பு வரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து இருக்கு. ஆனா அவனோட இந்த கடைசி கோட்டையை தேடினப்ப கூட யாருக்கும் எதுவுமே கிடைக்கல. கடைசியா ஒரு ஆர்க்க பார்த்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. மற்ற தளபதிகள் சொல்றது உண்மையா இருக்கலாம்ல. நம்ம எதிரி அழிஞ்சு போயிருந்தா சீக்கிரமே இருள் சூழ போகுது. இனி வெளிச்சமே ஊடுருவாத இந்த பகுதியில நம்ம உடல் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இங்கே நம்ம கூடாரம் போட்டு தங்கிட்டு நாளைக்கு பிடிச்சதும் நம்ம வீடு திரும்பலாம். நேரம் ஆகுது, கிளம்பலாம்.